நாங்கள் மலையக அரசியல் கட்சிகள் பலதும் சேர்ந்து இன்று ஹட்டனிலே இந்த ஊடக சந்திப்பை நடாத்துகின்றோம். நான் மலையக அரசியல் அரங்கத்தின் செயலாளர் நாயகம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அண்மையிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை நிந்திக்கத்தக்கதாக ஒரு காணொலியூடாக பேசியதன் எதிரொலியாக மலையகத்தினதும் மலையகத்திற்கு வெளியேயும் ஏன் சர்வதேச ரீதியாக கூட இது தொடர்பான பல்வேறு பிரதிபலிப்புகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவரது செயற்பாடுகள் பல சந்தர்ப்பங்களில் அருவருக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. அதை பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டியது அவருடைய நிலைப்பாடு. ஆனாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக அண்மையில் அவர் கூறிய கருத்து தொடர்பாக எங்களது பிரதிபலிப்பை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் மலையக சிவில் அமைப்புகள் ஐசிசிபிஆர் என்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் முகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே ஒரு முறைப்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அது சிவில் சமூகங்களின் பிரதிநிதித்துவம். அதேபோல கல்விச்சார் சமூகத்தினர் இன்னும் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என நாங்கள் அறிகிறோம். நாங்கள் மலையக அரசியல் தரப்பில் இருந்து அரசியல் ரீதியாக இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்கின்ற வகையிலே முதலாவதாக அத்தகைய கூற்றுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இந்த கண்டனத்தினூடாக அவரில் மாற்றம் ஏற்படும் என்பது எனது எதிர்பார்ப்பல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அல்லது அமைப்பின் கருத்தாக சொல்கிறேன். மலையக அரசியல் அரங்கத்தின் நிலைப்பாடாக நான் இந்த ஊடக சந்திப்பினூடாக வெளிப்படுத்துவது அல்லது கோருவது யாழ் மாவட்ட தமிழ் சமூகத்தினருக்கான விண்ணப்பமாக கருதுகிறேன். நாங்கள் வேறுபட்ட தேசிய இனமாக இருந்தபோதும் இனத்தால், மொழியால் ஒன்றுபட்டவர்கள், கலாச்சார பண்பாடுகளால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு காலத்தில் எங்களுக்கிடையே சொல் ரீதியான முரண்பாடுகள் காணப்பட்ட போதும் கூட, சமூக ரீதியான வேறுபாடுகள் காணப்பட்ட போதும் கூட அவை காலம் கடந்ததாக இன்று மாற்றம் பெற்று பல்வேறு புரிந்துணர்வுடன் முன்னோக்கி செல்லக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அவரை ஒரு தனிப்பட்ட ஆளாக கருதாமல், தனிப்பட்ட நபராக கருதாமல், என்னுடைய பார்வையிலே யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்ற பிரதிநிதி என்ற வகையில், அதாவது யாழ் மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதி என்கின்ற வகையில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலும், அவரது ஒவ்வொரு வசைபாடலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சமூக நிந்தித்தலுக்கு பின்னாலும் யாழ் மாவட்ட தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் நீங்களும் பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே நீங்கள் வாக்களித்த மக்கள் அவர் சுயாதீனமாக கேட்டாரா, கட்சியில் கேட்டாரா என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யாழ் மாவட்ட பிரதிநிதி என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இத்தகைய தொடர் நிந்தித்தலை நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்க போகிறீர்களா? உங்களையும் உங்கள் சக சமூகங்களையும் இழிவுபடுத்துகின்ற இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக அனுமதிக்கப் போகின்றீர்களா என்பதை யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மக்கள், அவர்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக நினைக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2-3 பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கெல்லாம் நான் தலைமை வகித்திருக்கிறேன். அதே போல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் உபதலைவராக செயற்பட்டிருக்கிறேன். ஒருபோதும் கூட நுவரெலியா மாவட்டத்தில் இத்தனை மோசமான நிலையில் நாங்கள் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கண்டதில்லை. நாங்கள் இருவேறு மொழி பேசுபவர்கள் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு அரசியல் கருத்து முரண்பாடுகளை கொண்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட நாங்கள் நடத்துகின்ற போது கூட அத்தகைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமோ ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ இத்தகைய மோசமான காட்சிப்படுத்தலை செய்ததில்லை. எனவே ஆனால் யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், அது மோசமான ஒரு பக்கத்தை தேசிய ரீதியாக சக சமூகங்களுக்கும் சர்வதேச ரீதியாக வேறு தரப்புக்கும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் இவரது நடவடிக்கையினூடாக பார்க்கிறோம். எனவே ஒரு பக்கம் சமூக நிந்தித்தல், மறுபக்கமாக ஒரு அரச நிர்வாக பொறிமுறைக்குள் இருக்கின்ற செயற்படுகின்ற பெருமதியான மதிப்பு ரீதியாக செயற்பட வேண்டியவர்கள் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் இங்கே கேள்விக்குறியாகிறது. எனவே யாழ் மாவட்ட மக்களே, யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகளே, உங்கள் எல்லோரையும் பார்த்து மலையக அரசியல் கட்சிகளாக, மலைய அரசியல் அரங்கமாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது சார்ந்து நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள். உங்களிடமிருந்து ஒரு பொதுவான பதிலை எதிர்பார்த்து மலையக அரசியல் அரங்கம் விடைபெறுகிறது. நன்றி. நாங்கள் மலையக அரசியல் கட்சிகள் பலதும் சேர்ந்து இன்று ஹட்டனிலே இந்த ஊடக சந்திப்பை நடாத்துகின்றோம். நான் மலையக அரசியல் அரங்கத்தின் செயலாளர் நாயகம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அண்மையிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை நிந்திக்கத்தக்கதாக ஒரு காணொலியூடாக பேசியதன் எதிரொலியாக மலையகத்தினதும் மலையகத்திற்கு வெளியேயும் ஏன் சர்வதேச ரீதியாக கூட
இது தொடர்பான பல்வேறு பிரதிபலிப்புகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவரது செயற்பாடுகள் பல சந்தர்ப்பங்களில் அருவருக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. அதை பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டியது அவருடைய நிலைப்பாடு. ஆனாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக அண்மையில் அவர் கூறிய கருத்து தொடர்பாக எங்களது பிரதிபலிப்பை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் மலையக சிவில் அமைப்புகள் ஐசிசிபிஆர் என்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் முகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே ஒரு முறைப்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அது சிவில் சமூகங்களின் பிரதிநிதித்துவம். அதேபோல கல்விச்சார் சமூகத்தினர் இன்னும் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என நாங்கள் அறிகிறோம். நாங்கள் மலையக அரசியல் தரப்பிலிருந்து அரசியல் ரீதியாக இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்கின்ற வகையிலே முதலாவதாக அத்தகைய கூற்றுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இந்த கண்டனத்தினூடாக அவரில் மாற்றம் ஏற்படும் என்பது எனது எதிர்பார்ப்பல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அல்லது அமைப்பின் கருத்தாக சொல்கிறேன். மலையக அரசியல் அரங்கத்தின் நிலைப்பாடாக நான் இந்த ஊடக சந்திப்பினூடாக வெளிப்படுத்துவது அல்லது கோருவது யாழ் மாவட்ட தமிழ் சமூகத்தினருக்கான விண்ணப்பமாக கருதுகிறேன். நாங்கள் வேறுபட்ட தேசிய இனமாக இருந்தபோதும் இனத்தால் மொழியால் ஒன்றுபட்டவர்கள், கலாச்சார பண்பாடுகளால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு காலத்தில் எங்களுக்கிடையே சொல் ரீதியான முரண்பாடுகள் காணப்பட்ட போதும் கூட, சமூக ரீதியான வேறுபாடுகள் காணப்பட்ட போதும் கூட அவை காலம் கடந்ததாக இன்று மாற்றம் பெற்று பல்வேறு புரிந்துணர்வுடன் முன்னோக்கி செல்லக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அவரை ஒரு தனிப்பட்ட ஆளாக கருதாமல், தனிப்பட்ட நபராக கருதாமல், என்னுடைய பார்வையிலே யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்ற பிரதிநிதி என்ற வகையில், அதாவது யாழ் மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதி என்கின்ற வகையில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலும், அவரது ஒவ்வொரு வசைபாடலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சமூக நிந்தித்தலுக்கு பின்னாலும் யாழ் மாவட்ட தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் நீங்களும் பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே நீங்கள் வாக்களித்த மக்கள் அவர் சுயாதீனமாக கேட்டாரா, கட்சியில் கேட்டாரா என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யாழ் மாவட்ட பிரதிநிதி என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இத்தகைய தொடர் நிந்தித்தலை நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்க போகிறீர்களா? உங்களையும் உங்கள் சக சமூகங்களையும் இழிவுபடுத்துகின்ற இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக அனுமதிக்க போகின்றீர்களா என்பதை யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மக்கள், அவர்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக நினைக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2-3 பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கெல்லாம் நான் தலைமை வகித்திருக்கிறேன். அதே போல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் உபதலைவராக செயற்பட்டிருக்கிறேன். ஒருபோதும் கூட நுவரெலியா மாவட்டத்தில் இத்தனை மோசமான நிலையில் நாங்கள் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கண்டதில்லை. நாங்கள் இருவேறு மொழி பேசுபவர்கள் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு அரசியல் கருத்து முரண்பாடுகளை கொண்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட நாங்கள் நடத்துகின்ற போது கூட அத்தகைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமோ ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ இத்தகைய மோசமான காட்சிப்படுத்தலை செய்ததில்லை. எனவே ஆனால் யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், அது மோசமான ஒரு பக்கத்தை தேசிய ரீதியாக சக சமூகங்களுக்கும் சர்வதேச ரீதியாக வேறு தரப்புக்கும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் இவரது நடவடிக்கையினூடாக பார்க்கிறோம். எனவே ஒரு பக்கம் சமூக நிந்தித்தல், மறுபக்கமாக ஒரு அரச நிர்வாக பொறிமுறைக்குள் இருக்கின்ற செயற்படுகின்ற பெருமதியான மதிப்பு ரீதியாக செயற்பட வேண்டியவர்கள் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் இங்கே கேள்விக்குறியாகிறது. எனவே யாழ் மாவட்ட மக்களே, யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகளே, உங்கள் எல்லோரையும் பார்த்து மலையக அரசியல் கட்சிகளாக மலைய அரசியல் அரங்கமாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது சார்ந்து நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள். உங்களிடமிருந்து ஒரு பொதுவான பதிலை எதிர்பார்த்து மலையக அரசியல் அரங்கம் விடைபெறுகிறது. கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மலையக சமூகம் சம்பந்தமாக தவறான கருத்து உரையாடல்கள் எடுத்திருந்தார். அது சம்பந்தமானதான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு. எங்களை பொறுத்த நான் ராதாகிருஷ்ணன் ராஜாராம், மலையக மக்கள் முன்னணியினுடைய பிரதி தலைவர். எங்களை பொறுத்த மட்டும் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பார்க்கல, நாங்கள் அவர் ஒரு மனநோயாளியாக தான் பார்க்குறோம். அப்போ மனநோயாளி இந்த சமூகம் சம்பந்தமாக ஏற்படுத்திய கருத்துக்கு பதில் சொல்றதை விட அவரை நம்பி வாக்களித்த அந்த யாழ்ப்பாணத்து மாவட்ட மக்கள் கிட்ட தான் நாங்கள் இந்த கேள்வியை விடுக்கிறோம். அவரை நம்பி வாக்களித்தவங்க. ஆகவே மக்கள் மன்றத்தில் கேள்வியை விடுக்கிறது இந்த ஊடக மூலமாக அந்த கேள்வியை நாங்கள் விடுக்கிறோம். நிறைய விடயங்களை அவர் இந்த சமூகம் சம்பந்தமாக தரக்குறைவான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. எங்களை பொறுத்தளவில்
ஒரு விடயத்தை அவர் சொல்றாரு, யாழ்ப்பாணத்து மக்கள் படித்தவர்கள் என்றும் மலையகத்தவர்கள் படித்தவர்கள் இல்லை என்றும், எங்களுக்கு வைத்திய தேவைகளாக, வைத்திய சம்பந்தமாக சுகாதார தேவைகளாக இருக்கட்டும், கல்வி சேவைகளாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்திலிருந்து தான் எங்களுக்கு மலையகத்துக்கு இங்கே ஆக்கள் அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு காலம் இருந்தது. அந்த சமூகம் வந்து எங்களுக்கு படிப்பிச்சாங்க, அதுக்கு நாங்கள் நன்றிக்குடன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமை அப்படி இல்லை. இன்னைக்கு மலையகத்தில் உள்ளவர்கள் எல்லா துறைகளிலும் படித்து எல்லா துறைகளிலும் முன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு கூடிய அதிகமான விரிவுரையாளர்கள் மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஒரு உபபீடாதிபதி ஓய்வு பெற்றிருக்கிறார், அவர் கண்டியை சார்ந்தவர். அதே போல இன்னைக்கு சட்டத்துறையிலாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு மலையக சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு யாழ்ப்பாண சமூகத்துக்கு நிகரான ஒரு சமூகமாக இந்த மலையக சமூகம் கல்வி ரீதியில் வளர்ச்சி அடைஞ்சு முன்னுக்கு போயிட்டு இருக்கோம். அதே போல காலம் சென்ற எங்களுடைய பேராசிரியர் கருணாநிதி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாரு, அதிக வேகத்தில் வளரக்கூடிய ஒரு சமூகமாக மலையக சமூகம் கல்வியில் வளர்ந்து முன்னுக்கு வருதுன்னு சொல்லி அவருடைய ஆய்வறிக்கையில் அவர் வெளிப்படுத்திய ஒரு விடயம். ஆகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் வடக்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு பெருத்த தமிழினமாக இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆகவே ஒரு சொந்த இனமே இன்னொரு இனத்தை இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுவார்கள் என்று சொன்னால் அதனை அந்த மக்கள் ஆமோதிப்பார்களா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு கூடிய எங்களுடைய உறவுகள் யுத்த காலத்தில் சொல்லுனா துயரங்களுக்கு ஆளாகும் பொழுது இங்கு அவருக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த மலையக சமூகம். நாங்கள் சொல்லணும், எங்களுடைய ஸ்தாபக தலைவர் சந்திரசேகர் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அவர் வந்து அந்த வடகிழக்கு மக்கள் அங்கே யுத்தத்தில் பாதிக்கப்படுகின்ற பொழுது இங்கு மலையக சமூகத்தை ஒன்று திரட்டி இவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பல இடங்கள்ல இந்த நுவர்லியா மாவட்டத்திலும் சரி, வடகிழக்குக்கு புறம்பே வாழக்கூடிய தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய எல்லா பிரதேசங்களிலும் அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவை திரட்டியிருந்தார். இது உலகறிந்த உண்மை, எல்லாருக்கும் தெரியும். சந்திரசேகரன் என்பவர் அந்த சமூகத்துக்கு என்னென்ன ரீதியில அந்த மக்களுக்கு உறுதுணையாக அந்த காலத்தில் இருந்தார்னு சொல்லி. அதே போல நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுடைய இன்றைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல பாடசாலைகளை வடக்கில் கட்டி அந்த பாடசாலை திறப்பு விழா செஞ்சிருக்கிறார். அந்த பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், மலையகத்தா படிப்பறிவு இல்லாதமை கட்டி கொடுத்த பாடசாலைன்னு சொல்லி அந்த பாடசாலைகள்லாம் மூடிடுவாங்களா? இல்லைன்னா கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்துருவாங்களா? ஆகவே எங்களை பொறுத்த மட்டில் இந்த மலையக சமூகத்தை தரக்குறைவாக நிறைய பேர் பேசிக்கிட்டு போறாங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு மலையக சமூகம் ஒன்றும் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் இந்த மனநோயாளிகள் உருவாக்கி அந்த மக்கள் மத்தியில் தான் இந்த கேள்விகளை கேட்கின்றோம். ஆகவே இந்த மனநோயாளியை தயவு செய்து நீங்கள் ஒரு இடத்துக்கு அழைத்து அந்த மனநோயாளிக்கு ஒரு பொது இடங்கள் எப்படி பேசணுங்கிற விடயத்தை சொல்லிக் கொடுங்க. அதே போல இந்த தரக்குறைவாக பேசிய இந்த விடயம் சம்பந்தமாக அவர் பொதுவாக இந்த மலையக மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதற்கான ஒரு அழுத்தத்தை அங்கு யாழ்ப்பாணத்தில் கூடிய அவருக்கு வாக்களித்த அந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இன்னைக்கு இந்த பல அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தினாலும் ஒரு கூட்டு அறிக்கையாக இந்த மலையக மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், மலையக அரசியல் அரங்கமாக இருக்கட்டும், எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய ஈரோஸ் ஜனநாயக அமைப்பாக இருக்கட்டும், இந்த அத்தனை கட்சிகளுடைய இந்த கோரிக்கைகள் இந்த கண்டன இந்த கண்டன அறிக்கையை ஒரு கூட்டு அறிக்கையாக இந்த ஊடகம் வெளியிடும் என்று சொன்னால் அது இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் ஜீவன் ராஜேந்திரன், ஈரோஸ் ஜனநாயக முன்னணியுடைய பொதுச் செயலாளர். இன்றைய இந்த ஊடக சந்திப்பு மலையக சமூகத்தை இழிவுபடுத்திய கௌரவ என்ற பட்டத்தை முன்னே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரானதாக அவருக்கு கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரோஸ் ஜனநாயக முன்னணி என்பது வடக்கு கிழக்கு மலையக தமிழர்களை ஒருங்கிணைத்து அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாகும். ஆகவே எங்களுடைய நோக்கம் பிரதேசவாதம் என்பது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை நாங்கள் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம். அந்த வகையில்
யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை இழிவுபடுத்தும் விதமாக தன்னுடைய கருத்தை பொதுவெளியிலே பதிவு செய்திருக்கின்றார். அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்திலே இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சமூகம் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் அடிக்கடி தான் படித்தவர் என்றும் ஏனையவர்கள் படிக்காதவர்கள் என்றும் மாதிரியான கருத்துக்களை பல காலங்களிலே சொல்லுவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். குறிப்பாக இங்கே படித்தவர் என்றதுக்கு அந்த வரைவிலக்கணம் என்ன என்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆங்கிலேயர் வீட்டில் மலசலக்கூடம் கழுவுபவர் கூட ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் படித்தவரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு துறை சார்ந்து அவர்களுடைய துறையிலே அவர்கள் பாண்டித்தியம் பெற்றிருப்பார்கள். ஆகவே அந்த துறை சார்ந்தவர் ஏனைய துறையை சார்ந்தவர்கள் படிக்காத முட்டாள்கள் என்று கணிப்பிடுவது மிக மோசமான ஒரு பழக்கமாகும். ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர், அங்கிருந்து பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்டு இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தும் போது அவருக்கு எதிராக அந்த யாழ் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் உறவுகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும், அவருக்கு புத்தி புகட்ட வேண்டும். இன்று மிக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே பிளவுபட்டிருந்த தமிழ் சமூகங்கள் இப்போதுதான் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அனைவரும் ஒரு அணியாக செயற்படக்கூடிய அந்த வாய்ப்பு வருகின்றது. இவர் அதை தகர்த்து எறிவதற்கான அந்த முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றாரோ என்ற கவலை எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இது போன்ற மோசமான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மிக அக்கறையோடு கேட்டுக்கொள்வதோடு எதிர்காலத்தில் இது போன்ற கருத்துக்கள் வெளிவரும் போது அதற்கு இணைந்து கண்டனம் தெரிவிப்பதற்கு வடகிழக்கு மலையகம் என்ற அரசியல் பேதம் மறந்து அனைத்து கட்சிகளும் இணைந்து கண்டனம் தெரிவிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று மலையக மக்களை பற்றி அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிகவும் கேவலமாக அநாகரிகமாக பேசியதை இந்த மலையக மக்களின் ஏகோபித்த மக்களின் சார்பாக வன்மையான கண்டனத்தை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை பொறுத்தளவிலே அவர் ஹட்டனிலே கல்வி கற்று வந்து ஹட்டனிலே அவர் இருந்து ஹட்டனிலே சில கல்வி செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த காலத்திலேயே அவர் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்து இந்த ஹட்டன் மக்களாலும் ஹட்டன் இளைஞர்களாலும் அடித்து துரத்தப்பட்டவர் என்பதை நாங்கள் அவருக்கு மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே அவர் ஹட்டனிலே இருந்து சென்று சில கடந்த காலங்களிலே மலையக மக்களுக்கு தான் சேவை செய்ய போவதாக மலையகத்திலே இருக்கின்ற தலைவர்களை பற்றி மிகவும் கொச்சையாக பேசிய அவர் இன்று முழு மலையக சமூகத்தையும் கேவலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவரை பொறுத்தளவிலே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது பெரும்பான்மையின பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் ஒரு கோமாளி என்றும் அவர் ஒரு பைத்தியக்காரர் என்றுமே பகிரங்கமாகவே சொல்லிக் கொண்டிருப்பதை அது உண்மை என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த செயலானது அவருக்கு வெட்கமில்லை, அவருக்கு வாக்களித்த மக்களுக்கே மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்திலே அவரை போன்றவர்களை வடகிழக்கு மக்கள் இனம் காண வேண்டும். ஏனென்றால் இன்று இலங்கையை பொறுத்தளவிலே தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் என்ற பேதங்களின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்ற நேரத்திலே நமக்குள் பிளவுகள் ஏற்படும் வகையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுவதை ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதுவும் சபையிலே, உயரிய சபையிலே இருந்து அவரை கண்டிக்க வேண்டும். சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்து அதேபோல ஜனாதிபதியின் கவனத்திற்கும் இதை கொண்டு சென்று எங்களது மக்களுக்கான அந்த அவருடைய அந்த வார்த்தையை பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.